வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹாப்பி நியூஸ் ஷேர் பண்ண போகிறோம். அதாவது இது லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக சீரியல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கப்போ சடன் நியூ என்ட்ரிஸ் வருவாங்க போவாங்க. பட் அதனால் சீரியலோட ரேட்டிங் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஆயிருக்கு. ஸோ பட் சில நியூ என்ட்ரிஸ்லாம் பார்க்கும்போது வந்து எபிசோட்ஸ் ஃபுல்லாமே இருப்பாங்க. சடனாக என்ட்ரி ஆகிட்டு லாஸ்ட் எபிசோட்ஸ் வரை இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு சூப்பரான அப்டேட் தான் ஷேர் பண்ண போகிறோம். இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான நியூஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ என்ன சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்க இதயம். ஆல்மோஸ்ட் இந்த சீரியலுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. நிறையா பேர் சீரியல் ஸ்டார்டிங்லேருந்து இன்னும் வர ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் மோஸ்ட்லி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இதயம் சீரியலில் நிறைய நியூ என்ட்ரிஸ் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக சீரியல் எண்டிங் ஆஃப்டர், அதாவது சண்டைக்கோழி சீரியல் ஹீரோயின் ஜியா வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் ஈரமான ரோஜாவில் ஆக்ட் பண்ண ஷாமும் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அவங்க சீதாராமனில் கூட ஆக்ட் பண்ணாங்க. பட் அவங்களோட கேரக்டர் ஆக்டிவிட்டியை வந்து சடன்லி எண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேன்ஸ்லாம் மோஸ்ட்லி மிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ ஃபைனலாக இவங்க ரெண்டு பேரும் பேரே ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரியா அண்ட் ஷாம் இவங்க ரெண்டு பேரும் ஆந்தாள் அழகர் அப்படின்ற கேரக்டரில் இதயம் சீரியலை என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி இதயமோட ரேட்டிங்ஸ் உங்களுக்கு தெரியும். நான் ப்ரைம் டைமில் ஒரு ஆவரேஜ் ரேட்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த நியூ என்ட்ரி, அதாவது சில சீரியல்ஸ்லாம் 2 பார்ட் ஆஃப் வந்து பேரிங்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி தான் இதயத்துலையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களோட நியூ என்ட்ரி நியூ கப்பல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நிறையா பேர் இதுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இவங்க வந்தனால சீரியலோட டிஆர்பி ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பேரிங் வந்தனால நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டுமாரோ வந்து டிஆர்பி ரேட்டிங் வரப்போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் அதுக்கு எல்லா சீரியல்லையுமே காம்படிஷன் போயிட்டுருக்கு. ஃபாஸ்ட் பார்க்கும்போது கார்த்திகை தீபம், கார்த்திக் அண்டு தீபாவோட மேரேஜ் ட்ராக். ஸோ எவ்வளோ சீரியல் எபிசோட்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் மேரேஜ் ட்ராக்னால் கண்டிப்பாக ஹை ரேட்டிங்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் கார்த்திகை தீபம் மேரேஜ் ட்ராக் போயிட்டுருக்கு. அதுக்கு ஆஃப்டர் வந்து சிங்கப்பெண்ணே. ஸோ சிங்கப்பெண்ணில் ரீசெண்டாக நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்க கிராமத்தில் இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருப்பாங்க. ரீசெண்ட் எபிசோடில் ஆனந்தி டெத் ஆகி ஒரு ப்ராப்ளமில் சிக்கியிருக்க மாதிரி கூட எபிசோட்ஸ் காட்டியிருப்பாங்க. இது எல்லாமே ஹை வோல்டேஜ் இருக்கனால நம்ம வந்து ஹை டிஆர்பி ரேட்டிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு ஆஃப்டர் சிறகடிக்க ஆசை. ஸோ ரோகிணியோட பிஃபோர் நடந்தது என்ன அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. ஸோ இதனால ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வாட்ச் பண்ணுவாங்க. மேபி இந்த டிஆர்பி ரேட்டிங்கும் ஒரு ஹை ரெஸ்பான்ஸ் வர ஹை சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கயல். ஸோ கயலில் மேரேஜ் ட்ராக் வந்து எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீரியலும் மேரேஜ் ட்ராக் போயிட்டுருக்கு. ஸோ இந்த 3 சேனல்ஸுமே வெரி காம்படிஷனாக தான் போயிட்டுருக்கு. ஸோ யார் டிஆர்பி ரேட்டிங் வரும் அப்படின்றது நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஸோ கம்மிங் ஜோன் வந்து தெரிஞ்சிடும் யார் வந்து டிஆர்பி ரேட்டிங் இந்த மாதிரி ஹை வோல்டேஜ் பண்ணி டாப் பொசிஷனை ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஃபேவரட் சீரியலை மறக்காம ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.